Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் குக்கர்ல செய்யலாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா உதிரியாக ஒட்டாமல் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் கடுகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை அதெல்லாமே ஆயிலில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி ஆனதுக்கப்புறமா வெங்காயம், ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கணும், நல்லா நீள வாக்கில். அப்போ தான் அது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வணங்கும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு, பலாவுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த கலரில் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு ஆனியன் போட்டிருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வணங்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வணங்கிச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கி ஆயில் மேலே வந்துடுச்சு. அது கூட 2 ஸ்பூன் தயிர் போட்ட உடனே கிளறி விடுங்க, இல்லைன்னா அங்கங்கே வெள்ளையாக கெட்டு போன மாதிரி திரியாக இருக்கும். அதனால் நல்லா கிளக்கி விட்டுருங்க. நல்லா கிளக்கி விட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தயிர் இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, சால்ட். நல்லா உப்பு போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போது டொமேட்டோலாம் வணங்காமல் இருந்துச்சுன்னா நல்லா வதங்கிடும். அது கூட மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி, பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. அது கூட கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி இருக்குது, அது போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா போட்டு திரும்ப நல்லா கிளறி விடுங்க. நல்லா மசியணும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா காய், நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி இருக்கணும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி அளந்து விட்டுக்கோங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் அரிசி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வரும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொதித்து ஆயில் மேலே வரும், நல்லா கொதிக்கிற அளவுக்கு வரும். அது வரையும் பாருங்கள். நல்லா கொதித்து ஆயிலெலாம் மேலே வரும், இந்த மாதிரி கொதிக்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. நீங்கள் அளந்து வச்சுருக்கிற அளவுக்கு அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நெய் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் குக்கரை போட்டு மூடி வைக்க போகிறேன். நீங்கள் நெய் என்ன இருக்கோ அதை போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி இந்த மாதிரி தான் வந்திருக்கும். நல்லா பளபளன்னு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.